இந்த டிகேட்டோட மிகச்சிறந்த ஒயிட் பால் கேப்டனான ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக இந்தியாவோட ஓடிஐ டீமுக்கு சுப்மன் கில் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் சர்ச்சையாக தான் போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே நியூஸ் கொஞ்சம் கசிஞ்சு வந்ததுலேருந்து ஃபேன்ஸ், அதாவது ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. பட் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது அதுதான், ரோஹித் சர்மாவை ஓடிஐ கேப்டன்ஸ்லேருந்து தூக்குனது சரியா தவறா, அப்புறம் சுப்மன் கில் இந்த நேரத்தில் கேப்டன் ஆக்கினது சரியா தவறா. இதுபோக இப்போது ஓடிஐ ஸ்குவாடோட ரிவ்யூவும் அதில் இருக்க போது நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் T20 ஸ்குவாடை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கீழே பதிவு பண்ணுங்கள். என்னோடய கருத்துக்கள் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோல டீம் இந்தியாவோட ஓடிஐ அண்ட் T20 ஸ்குவாட் ரிவ்யூவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். பட் எனக்குமே, ஏன்னா இந்த டிகேடோட மிகச்சிறந்த ஒரு ஒயிட் பால் கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவோட இந்த ஒயிட் பால் கல்ச்சரே டோட்டலாக மாற்றினவர். குற்றம் சாட்டினாங்க, ஸ்லோவாக இருக்குது இந்தியன் டீமோட கிரிக்கெட், ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பவர் பிளே ரன்ஸ் வரலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் மொத்தத்தையும் அழிச்சு கிழிச்சு இவரே ரெஸ்பான்சிபிள் எடுத்து பணையம் வச்சு, செல்ஃப்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி பணையம் வச்சு அவர் ஆனார். அந்த ரோலுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பல வேலைகளை பார்த்தார், பல வேலைகளை செஞ்சு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போனார். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இந்தியாவுக்கு வின் பண்ணார். 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியன் ஃபேன்ஸ்களுக்கு ட்ரோஃபி வாசம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னங்க ட்ரோஃபி, கிஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மா வேஸ் ஆஃப்கோர்ஸ் அவர்கிட்ட இருந்து அப்படியே கேப்டன்சி எப்போ கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வருத்தமாக தான் இருக்கும். பட் அது நடந்து தான் ஆகணும். ஆனால் என்னென்னா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, முக்கியமாக ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் தலைவனை வச்சு அழகு பார்த்துருக்கலாம்ல. ஸோ அவரோட ஆசை என்ன, இந்த மதர் ஆஃப் ஐசிசி ட்ரோஃபியில் இருக்கிற அந்த ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும், அதுதானே அவரோட மிகப்பெரிய ஆசை. ஸோ அவருக்கு அதுக்கு ரெடியாக தானே இருக்கிறாரு, எல்லா விதத்துலையும் அவர் ரெடியாக தானே, இப்போ கூட உடம்பு குறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஃபேன்ஸுகள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எனக்கும் நான் சொல்கிறேன்லங்க, எனக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒருத்தரோட கேப்டன்ஸை அதான் ரோஹித் சர்மா கேப்டன்ஸை ரசித்த ஒரு ரசிகனாக பார்க்கும்போது ஓகே. பட் அதை தாண்டி இப்போ நான் வேலை செய்யறேன்ல, ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக நான் பார்க்கும்போது பிசிசியோட இந்த முடிவை உடனே என்னால் விமர்சனம் பண்ணிடவும் முடியாது. அவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்க. இந்த முடிவை எதனால் எடுக்கிறாங்க, இந்த முடிவுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அதை நான் பார்க்கும்போது அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறேன். பாருங்கள், தோளில் கை போட்டு பேசுகிற ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது சுப்மன் கில் ஓடிஐ கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஜித் அகர்கர், அதாவது பிசிசியோட செலக்டர், அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா, ஏன் சுப்மன் கில் இப்போ ஓடிஐயோட கேப்டன் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு, இன்னும் 2 வருஷத்தில் நம்மளுக்கு ஓடிஐ வேர்ல்டு கப் வருது, சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சாலும், பட் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் மேட்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக எப்போ ஓடிஐ கிரிக்கெட் ஆடணும், மார்ச்சில் ஆடணும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கடைசியாக ஆடினதுக்கப்புறம் இப்போ எப்போது நம்ம ஓடிஐ கிரிக்கெட் ஆட போகிறோம், திரும்ப இப்போது நவம்பரில் ஆட போகிறோம், ஆஸ்திரேலியா கூட ஆட போகிறோம். இதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்தியாவில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ஃபார்மெட்டுக்கும் 3 கேப்டனு, அதுக்கும் ஒரே ஒரு கோச்சு அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த ஒரு கோச் 3 கேப்டன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார். சரி, இப்போ கில்லு தான் ஓடிஐ கேப்டனு, நீங்கள் கேப்டன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரோஹித் சர்மாவுக்கு தெரியுமான்னா, ரோஹித் சர்மா கிட்ட இதை பற்றி நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டு தான் அந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், வயசு ஒரு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க ரன்ஸ் அடிக்க அவங்க டீமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அஜித் அகர்கர், அதாவது பிசிசியோட செலக்டர் அஜித் அகர்கர் கிட்ட இருந்து இந்த மாதிரியான பதில்கள் வந்திருந்தது. இப்போ அஜித் அகர்கர் சொன்ன விஷயத்திலிருந்தே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கோச்சு 3 கேப்டன் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது ஃப்ரெண்டு. இப்போ இல்லை, எப்போலேருந்தே அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் அஜித் அகர்கர் இந்த விஷயத்தை கொஞ்சம் உடச்சி பேசியிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். இத்தனை நாள் நம்மக்கிட்ட நிறைய விஷயம் மறைச்சு வச்சுருந்தாங்கல்ல, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாது, 3 கேப்டன் 1 கோச் அப்படிங்கிற கான்செப்ட். பட் எனக்குமே சில பல புரிதலுக்கு நான் கொஞ்சம் டீம்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அது வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போ 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வருது, இல்லை 1.5 வருஷத்தில் 1 வருஷத்தில் வருது அப்படின்னா, ஒரு கோச்சும் ஒரு கேப்டனும்
எந்த அளவுக்கு கம்யூனிகேட்டடாக இருக்கணும். இப்போது ரோஹித் ஓடிஐ கேப்டன், கம்பீர் இந்தியாவோட கோச்சு, கடைசி எப்போ பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிந்ததுக்கப்புறம் பெருசாக பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டா போனால் வேணால் சரி, இந்த ஃபோன் கான்வர்சேஷன், வீடியோ கால் கான்வர்சேஷனுங்கிறத தாண்டி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி யோசிப்பாங்க. இதுக்கு பின்னாடி நிறையா வரும், இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. இப்போது சுப்பன்கில் இடத்துல வேறு யாராவது, இப்போ நீங்கள் வேறு யாரை நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்து Februaryல T20 வேர்ல்டு கப் வருதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து T20ல கேப்டனாக தொடர மாட்டார். அப்போது இந்தியாவோட T20 டீமுக்கும் சுப்பன்கில் தான் கேப்டனாகவும் இருப்பார். Februaryக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டோ T20 வந்து பார்த்தீங்கன்னா கில்லு தான் கேப்டனாக இருக்கும்போது திரும்ப ரோஹித் அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். சரி, இப்போ ஓடிஐக்கும் நீங்கள் கேப்டனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணணும். அதான் பிளானை பற்றி தான் அகர்கர் அவர் சொன்னார். ஸோ இதை பற்றி பேசும்போது நம்மளுக்கு எலாபரேட் பண்ணி சொல்கிறதுக்கான நேரம் இந்த வீடியோவில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஓடிஐக்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஓடிஐக்கு ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து ஓடிஐக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக ஓடிஐக்கு மட்டும் ஒரு கேப்டன் அப்படிங்கிறது வந்து அது என்னமோ எப்படி சொல்கிறது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத தாண்டி அது ரெகுலராக இப்போ ஒரு கோச் தான் இருக்கார், அந்த ஒரு கோச்சுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது இங்கிலாண்டில் வந்து சில்வர்வுட் வந்து ஒயிட் பாலுக்கு கோச்சாக இருந்தார், ரெட் பாலுக்கு வந்து பிரெண்டன் மெக்கலம் கோச்சாக இருந்தார். பட் பென் ஸ்டோக்ஸ் டெஸ்ட்டுக்கு கேப்டனாக இருந்தார். இந்த பக்கம் ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பாலுக்கு கேப்டனாக இருந்தார். இல்லை 3 ஃபார்மேட் 3 கோச் போங்க, இல்லைனா ஒயிட் பாலுக்கு ரெட் பாலுக்கு கேப்டனு கோச்சுன்னு 2 தனியாக பிரித்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பாலுக்கு ஒயிட் பாலுக்கு தனித்தனி கோச்சு தனித்தனி கேப்டன் போட்டாலும் இங்கிலாண்டோட நிலைமை அப்படிங்க என்னங்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ ஓடிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனி ஃபார்மேட்டாக வச்சாலும் ரொம்ப கம்மியான கிரிக்கெட் தான் நடக்குது. நிறைய T20 கிரிக்கெட் தான் நடக்குது. T20யும் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக் 3ல இருக்கக்கூடிய டீம்ஸ், இப்போ இந்தியன் டீமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால கோச், அதாவது அந்த கோச்சும் அந்த கேப்டனும் அந்த பிளேயர்ஸும், அதாவது அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் கூடமாவது கொஞ்சம் மாறுறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இவங்க தான், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு இதுதான் தோணுச்சு. ஸோ கம்பீர் இதை பற்றி தான் கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர்கரும் இதை யோசிச்சிருந்திருப்பாரு. இதை ரோஹித் சர்மா கிட்ட கன்வே பண்ணும்போது எஸ் கரெக்டு தான், இல்லை நம்மளுக்கும் எப்பயாவது ஒரு தடவை தான் மேட்சஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ ஒன்றும் இல்லை, டீமில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ ரோஹித் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறத தாண்டி அங்கே ரோஹித் இருந்தா புரியுதுங்களா, அங்கே அந்த கேப்டன் இருந்தா, அங்கே அந்த XY இருந்தா புரியுதா, டெஸ்ட்டோ T20 இப்போ ரோஹித் வந்து டெஸ்ட்டில் கேப்டனாக இருந்தால் கூடவாது பிரச்சனை இல்லை, இல்லை T20ல கேப்டனாக இருந்தாவது ஓடிஐலையும் கேப்டனாக இருக்கலாங்கிறது ஓகே, அது சரியாகவும் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் ஒரு கேப்டன், அது முக்கியமாக ஓடிஐக்கு மட்டும் ஒரு கேப்டன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கண்டிப்பாக இடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மிஸ் யூ, பெஸ்ட்டு ஒயிட் பால் கேப்டன் ரோஹித் சர்மா. பட் என்ன பண்ணுறது, முன்னோக்கி போய் தான் ஆகணும், போகிறாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம், இப்போ நீங்கள் 3 ஃபார்மேட்டுக்கும் 3 கேப்டன் ஒரு கோச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிஷப் பண்ட் கேப்டன்சி பண்ணுவார், KL ராகுல் கேப்டன்சி பண்ணுவார், பும்ரா கேப்டன்சி பண்ணுவார், தவான் கேப்டன்சி பண்ணார். இவங்கெல்லாம் கேப்டன்சி பண்ணும்போது எங்கே கிரிக்கானதா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், நான் சொல்லிக்கிறேன், விராட் கோலி கேப்டன்சி விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா உள்ளே வந்தார். அப்போ அவர் இன்ஜுரி ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான, அதாவது கேப்டன்சி கொடுத்துருப்பாங்க, T20ல கேப்டன்சி கொடுத்துருப்பாங்க, T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே யாருக்காவது கொடுத்துருப்பாங்களே தவிர அடுத்து உடனே ஓடி வேர்ல்டு கப் வருது, அடுத்து T20 வேர்ல்டு கப் வருதுங்கும் போது அந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ரோஹித் ஃபுல் டைம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் யாரை கேப்டனாக போட்டாங்க சொல்லுங்கள்? ரோஹித் வந்துட்டானா ரோஹித் மட்டும்தான் அங்கே கேப்டன், வேறு யாரும் இங்கே கேப்டன் கிடையாது. இப்போ கில்லு தான் இதுக்கப்புறம் கேப்டன். கில்லோட ஃபார்மையும் பொறுத்து அதை தீர்மானிக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ கில்லுக்கு நடக்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி ரோஹித்துக்கு நடந்துச்சு, ரோஹித்துக்கு நடந்த விஷயம் விராட் கோலிக்கு நடந்துச்சு, விராட் கோலிக்கு நடந்த விஷயம் ஒவ்வொரு கேப்டன்ஸுக்கும் இது நடக்கும். என்ன நடக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது சுப்மன் கில் வந்து எது வரைக்கும் தொடருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? விராட் கோலி வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கு கேப்டனாக இருந்தார், ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கேப்டனாக இருந்தார், ஒரு ODI வேர்ல்டு கப்புக்கு கேப்டனாக இருந்தார். ஏஷியா கப் அவர் இருக்கும்போது அவர் பீரியடில் வந்துச்சு, பட் ஆனால் அவர் கேப்டன்ஷிப் பண்ணலை, ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்தாங்க. சரி, 3 ICC ஈவெண்ட், இல்லை ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கூட அவர் கேப்டனாக இருந்தார். மொத்தம் 4 ICC ஈவெண்ட் அவருக்கு கொடுத்தாங்க. இந்த பக்கம் ரோஹித் சர்மா கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 T20 வேர்ல்டு கப் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு, ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் ஒரு ODI வேர்ல்டு கப், ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ப்ளஸ் இன்னொரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுமே அவருக்கு வந்துச்சு. ஆனால் அந்த தடவை அவர் குவாலிஃபைட் ஆகலை. கோலியை விட ரோஹித்துக்கு ஒரு படி மேலேயே கிடைச்சிருக்குது. அதுக்கு காரணம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பட் இப்போ இல்லை, இதுக்கு முந்தின காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து
ஒரு கேப்டனுக்கு ஒரு ஐசிசி ஈவெண்ட் இல்லை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்புறம் ஓடி வேர்ல்டு கப் வந்ததுக்கப்புறம் 2 ஐசிசி ஈவெண்ட், அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்ததுக்கப்புறம் அது மாறவும் செஞ்சிச்சு. பட் தோனி இருக்கும்போது நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டாருங்கும் போதும் அவருக்கு அப்புறம் அந்த இடத்துல கேப்டனாக வேறு யாரும் வச்சு பார்க்க முடியலங்கிறதுனால தோனி மட்டுமே இருந்தால் அவர் சக்ஸஸும் ஒரு காரணமாக இருக்குது. சரி, இப்போ ரோஹித் கோலி மாதிரி முன்னாடி ஒரு கங்குலி, முன்னாடி ஒரு டிராவிட், அதுக்கு முன்னாடி ஒரு அசருதீன், அதுக்கு முன்னாடி ஒரு சச்சின் டெண்டுல்கர், அதுக்கு முன்னாடி ஒரு சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், இவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, எப்படியும் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஐசிசி ஈவெண்ட் கொடுத்துட்டு தோத்துட்டாங்களா அந்த டீமே வெளில அனுப்பிடுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனையும் வெளில அனுப்பிடுவாங்க. பிளேயராக தொடர்றதுனா தொடரலாம், அது அவங்கள ஃபார்மை பொறுத்து. இப்போ சுப்மன்கிலுக்கு 2027 ஓடி வேர்ல்டு கப், 2028 T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கில்லு தான் கேப்டனாக இருப்பார். 2026 T20 வேர்ல்டு கப்பில் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி காலம் நிறைவடையும். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2029 இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது சுப்மன்கில்கிட்ட கொடுப்பாங்க. இப்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஒரு ஓடி வேர்ல்டு கப்பு, இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 வேறு வருது. அது அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, இது 4 ஒரு கேப்டனுக்கு எப்படி சரியாக கொடுப்பாங்களோ அதே போல் கில்லும் ஒரு கேப்டன், அவருக்கு அதை கொடுப்பாங்க. இதில் எங்கேயாவது சொதப்புனா இல்லை அவருக்கே வேணான்னு சொன்னால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை வாங்கி பரிச்சில்லை கேப்டன்சி வாங்கி வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுவும் டீமோட நல்லதுக்காக. இன்கேஸ் இதில் பாருங்கள் ஏதாவது ஒன்று அவர் வின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், இல்லைனா இவரோட கேப்டன்சி நல்லா இருக்குதுப்பா, ஏன்னா வயசு இப்போ 26 தான் ஆகுது. ஸோ அப்போது 2027 ஓடி வேர்ல்டு கப் நடக்கும்போது அவருக்கு வயசு 28. அப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது வயசு 28 ஆல்மோஸ்ட் ஆகும். அப்புறம் 2028 T20 வேர்ல்டு கப் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வயசு 29. அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2029 பார்த்தீங்கன்னா அவர் வயசு 30. தப்பாக சொல்கிறலாம் இல்லை, சரியாக சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2031 ஓடிஐ வேர்ல்டு கப் ஒன்று வருது. அப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா அந்த 32 இருக்கும். கிரிக்கெட்டோட பீக்கில் இருப்பார். ஸோ நாம் என்ன சொன்ன மாதிரி இந்த 4ல் 1 இல்லை 2 அவர் வின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ரோஹித் சர்மா மாதிரி அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, தோனி மாதிரி அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்ச உடனே இப்போ ரோஹித் சர்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு அகர்கர் சொன்னார்ல. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் சுப்மன்கில் வைஸ் கேப்டனாக போட்டிருந்தாங்க. பட் அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒருவேளை 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணலாம்னு வைங்களேன், அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை வாங்கி மேபி கில்லுக்கிட்ட கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. சரி, எனக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அப்போ அந்த பையனுக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கொடுத்து பார்க்கணும்பான்னு கொடுக்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்ததில்ல, அவங்கள பாலிசி படி அது சரிதான். ஆனால் இப்போ கில்லுக்கு கேப்டன்சி, இப்போ இவன் தான்ப்பா ஓடிஐ கேப்டன் இந்தியாவுக்கு அப்படின்னு கில்லை அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வழக்கம் போல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. பிசிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்படி கில்லை டெஸ்ட்டுக்கு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் அடுத்து ஓடிஐ கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடவே முடிஞ்சிருந்திருக்கும். திரும்ப அதாவது கில்லை டெஸ்ட்டில் கேப்டன் ஆக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா ஓடிஐக்கும் ஒரு கேப்டனாக ஆக்குறதுக்கு தனியாக ஒரு சடங்கு இப்படின்னு போனதுனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லுங்கள், கில்லு 2031 வரைக்கும் 5 வருஷம், முன்னெல்லாம் 5 வருஷம் ஒரு கேப்டன், ஆமாம் ஒரு கேப்டன் தொடருவார். அந்த 5 வருஷம் கேப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் வரும், ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் வரும். அப்புறம் இடையில T20 வேர்ல்டு கப்லாம் வந்துச்சு, அதெல்லாம் என்ன சொன்ன மாதிரி அது ஒரு கதை, அதை விட்டுருங்க. இப்போ கௌதம் கம்பீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 2027 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரைக்குமா, 2027 ஓடி வேர்ல்டு கப் வரைக்குமா, அது வரைக்கும் தான் அவருக்கு கான்ட்ராக்ட். இன்கேஸ் ராகுல் டிராவிட் மாதிரி அவரோட அப்பா பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சுப்மன்கிலுக்கு பிசிசி கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு பிசிசி கிட்ட வாய்ஸ் அதிகம். ஏன்னா ஐபிஎல் வின்னிங் கேப்டனு, எப்பெல்லாம் கோலிக்கு ரெஸ்ட்டோ அப்போல்லாம் கஷ்டமே இல்லை. அப்போது ஒன்றும் இல்லை. இப்போ ரோஹித் சர்மாவுக்கு காயன்னா KL ராகுல், பண்ட்டு, பும்ரா, அப்புறம் வேறு யார் இருக்காங்க, எல்லாரும் தவானுன்னு சொல்லி எல்லாரையும் கேப்டன்சி பண்ண விட்டாங்கல்ல. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட அன்அஃபிஷியல் கேப்டனா 2015 2020 வரைக்கும் யார் வேலை பார்த்தது? கோலி இல்லாத போது ரோஹித் சர்மா தான் வேலை பார்த்தாரு. நிடகாஸ் ட்ரோஃபி, ஏஷியா கப்பு எல்லாமே வின் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரோஹித் சர்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நீங்கள் இன்னொரு கேப்டன் தேடி கொஞ்சம் அலைய வேண்டியதாக கூட இருந்திருக்கும். அப்போ தவான்லாம் இருந்தார். பட் ஒருத்தவர் இல்லைன்னா வச்சுங்களேன் ரொம்ப இல்லைங்க, அந்த கேப்டன்சி ஆள் தேடுற வேலை அவ்வளோ ஈஸி கிடையாது தலைவா. திடீர்னு சொல்லுவாங்க, ஐயோ நான் கேப்டன்சி பண்ணேன், பேட்டிங் சரியாக வர மாட்டேதுன்னு நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ரோஹித் சர்மா அந்த ப்ரெஷரையும் எடுத்து தலைவன் அதுலேயும் கப் அடித்து கொடுத்து, ஆமாம் தலைவன்ட்டு பெரிய நல்ல டீம்லாம் இருக்காது, நிடகாஸ் ட்ரோஃபி, ஏஷியா கப்லாம் இருக்காது, எல்லாம் ரெஸ்ட்டுன்னு சூட்டு விட்ருவாங்க. அடுத்து ஒரு பெரிய சீரீஸோடு சூட்டு விட்றாங்க. தலைவன் இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களெல்லாம் வச்சு வின் பண்ணி வேறு மாதிரி பண்ணியிருப்பாப்புல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வராரு, இந்தியாவிலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்தார். ஸோ அந்த வாய்ஸ் அவருக்கு பரவாயில்லப்பா, நம்ம கொடுக்கும் போதெல்லாம் அந்த பையன் அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறான்ப்பா, நல்ல கேப்டன் தான்ப்பா, வேறு மாதிரிப்பா, புரியுதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல ரோஹித் சர்மா உயர்ந்தார், அதுதான் ரோஹித் சர்மா, அதுதான் ரோஹித் குருநாத் சர்மா. அவர் சொன்னதால தான் ராகுல் டிராவிட்
இல்லை ராகுல் டிராவிடில் ரோஹித் சர்மா பேசினார். ஆனால் ரோஹித் சர்மா பிசிசி கிட்ட டிராவிட் எனக்கு வேணும், அவரை நான் இருக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டியே வச்சு அப்புறம் ஓகே பண்ணார். இப்போ கில்லும் ரோஹித் சர்மா இடத்துக்கு உயரணும்னா நிறையாக்கு பண்ணி காமிக்கணும். ஐபிஎல் வின் பண்ணி காமிக்கணும். அவர் கை காட்டுற பிளேயர், கை காட்டுற பையன் நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும். மட்டும் இல்லாமல் ட்ரோஃபீஸ் அடிக்கணும், சீரீஸ் பண்ணணும். பெரிய பெரிய சீரீஸ் வின் பண்ணால் மட்டும்தான் கம்பீரோட பதவி காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு 2027 ஓடி வேர்ல்டு கப், 2027 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எக்ஸ்டெண்ட் ஆகி 2028 T20 வேர்ல்டு கப் வரைக்கும் வரும்னா அது கில்லு கையிலேயே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போது எப்படி கில்லுக்கு வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட் ஜெயிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குதோ அதே போல் கம்பீருக்கு இருக்கும். ஸோ கம்பீர் வந்து எப்படிப்பட்ட ஒரு டீமை உருவாக்குறாருன்னா ஒரு மாதிரி ஒரு யங்கா கொஞ்சம் பசியோடு இருக்கக்கூடிய, கொஞ்சம் வெறியோடு இருக்கக்கூடிய, டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டீமை ஒரு ரெடி பண்ணுறாரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியா கப் வின் பண்ணியாச்சு, இங்கிலாண்டில் போய்ட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் அதை வந்து ஈக்குவல் பண்ணிட்டு வந்தாச்சு, அங்கே டெஸ்ட் மேட்சஸும் வின் பண்ணியாச்சு. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நியூசிலாண்டுக்கிட்ட தோத்தாலும் அப்புறம் ஒரு மாதிரி டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு மாதிரி மீண்டு வந்து சிலவில் நல்ல ஒரு அரிதான வெற்றிகளை அவர்கிட்டருந்து பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒர்க் ஸ்டைல், ஒவ்வொருத்தவங்களோட எல்லாமே பழக்க வழக்கம் எல்லாமே வேறையாக இருக்கும். அந்த 56 மேட்சில் ரோஹித் கேப்டனாக இருந்து 42 வின்னு, 76% சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணது, ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் வந்ததுலேருந்து. ஸோ ரோஹித் சர்மா பண்ண விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரோஹித் சர்மா வந்து வின்னை தாண்டி இந்த பர்சன்டேஜை தாண்டி தலைமை ஒரு கல்ச்சர் உருவாக்குனார். அது நான் எப்படி சொல்கிறேன் அது ஒரு மாதிரி காலம். ஓடிஐ கிரிக்கெட்டே இருக்கா, அதான் சொல்கிறேன், ஓடிஐ மேட்சஸ் நிறைய நடக்காது, நிறைய T20 மேட்சஸ் தான் நடக்கும், நிறைய ஐபிஎல் இருக்கும், இதுக்கெல்லாம் டெஸ்ட் ஆடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஓடி வேர்ல்டு கப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான டீமை வச்சு அதோட பலனா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிக்க வச்சு இப்போ அந்த டீம் தான், அந்த T20 வேர்ல்டு கப் டீம் தான், அவ்வளோ ஒயிட் பால் டீம் தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பீட்டன் சைடாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஷியா கப் 2025 பர்ஃபார்மன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா விதை அங்கேருந்து போட்டது தான். அவர் விதைச்ச ஒரு விதையை தான் இப்போது இந்தியா சுகமாக இருக்கிறாங்க. ஸோ வேணாம் ரோஹித் நிறைய பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரோட கேப்டன்சி. ஓகே, இப்போதைக்கு கில்லுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. கில்லுக்கு ஃபஸ்ட்டு சீரீஸே கேப்டனாக ஓடியில் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ப்ளஸ் 2 சீனியர்களுக்கு இப்போ கேப்டனாக இருக்க போகிறாரு. எல்லா சேலஞ்சும் ஓகேங்களா, எல்லா சேலஞ்சும் இப்போ சுப்மன் கில்லுக்கிட்ட வந்திருக்குது. மிகப்பெரிய சேலஞ்சு, சாதாரண கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ ஃபேன்ஸ் ஆல்ரெடி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஆஸ்திரேலியாவில் தோக்குறாங்கன்னா அது இன்னும் உக்கிரமாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ கில்லு எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்க. பட் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இங்கிலாண்டில் டெஸ்ட் சீரிஸ் நல்லா வின் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டாரு, ரன்ஸ் அடித்தும் ஹேண்டில் பண்ணிட்டாரு அண்ட் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். பட் இது நல்ல முடிவா, இது ஜெயிக்குமா, அது சரியானா நான் எப்படி பார்ப்பேன்னா, எஸ் இந்த கேப்டன்சியை வந்து மாற்றி விடுவாங்கள்ல, அதை வந்து எப்படி மாற்றி விடணுங்கிறது தான் பிரச்சனை. தவிர எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ரோஹித் சர்மா கிட்ட வந்து கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. 2027 வெயிட் பண்ணியிருக்கலான்னு ஒரு பக்கம் மனசு தோணும், ஃபேனாக உங்களுக்கு தோணும். பட் ஓகே, எடுக்கிற ஒரு முடிவில் சில நல்லதுகள் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும், பயணிச்சாகணும். ஓகே, ஒன்ஸ் அகேன் மிஸ் யூ தி கிரேட்டஸ்ட் எவர், இந்த கிரிக்கெட்டோட மிகச்சிறந்த ஒரு ஒயிட் பால் கேப்டன் ரோஹித் சர்மா. ஓகே ஆல்மோஸ்ட் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் ரோஹித் சர்மா கில் அவங்களோட கேப்டன்சி மாறினதில். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு பாஸு. பட் யோசிச்சு பாருங்கள், இந்த சீரீஸ் போஸ்டர் வெளியில் வந்தோடனே போஸ்டரில் ரோஹித் கோலி இருந்தோடனே எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அதான் சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே அது தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று வந்துடும். ஆஸ்திரேலியா நடக்க போது ரோஹித் சர்மாவுக்கும் எகிரு பால் போடாமலே இருந்துருவாங்களா, 2-3 எகிரு பால் போட்டு அதை பேர்த்தில், ஆடியில், சிட்னியில் இங்கே 3 ஓடிஐ மேட்ச் நடக்குது. தலைமை கிட்டேருந்து புல்லு, விராட் கோலி கிட்டேருந்து கவர் டிரைவு, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது தான் ஆசை. அந்த போஸ்டரில் பார்த்தோன்னே அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, புல் ஷாட்டு, கவர் டிரைவு. அதை தாண்டி ஆஸ்திரேலியானா 2 பேருமே சமத்தையே அடிப்பாங்க. ஆஸ்திரேலியாவோட குடியுரிமை இன்னும் வாங்கலை விராட் கோலி, பட் மற்றபடி ஆஸ்திரேலியன் தான் விளாட்றதுலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா நான் சொல்லவே தேவையில்லை, ஷார்ட் பால்ஸ் அப்படியே ஸ்வீட் மாதிரி சாப்பிடக்கூடியவர். சரி, நம்ம எதிர்பார்த்தது வேறு, பட் இப்போது வேற ஒரு இன்னிங்ஸ் ஆட போகிறாங்க ஒரு பிளேயராக. ஓகே, தலைவன் வந்து T20 வேர்ல்டு கப்பும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் வின் பண்ணிட்டாப்புல, ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாப்புல ஒரு கேப்டனாக, ஒரு பிளேயராக. ஓகே, சச்சின் மாதிரி, ஆமாம், காட் ஆஃப் கிரிக்கெட் ஒரு பக்கம், கிங்கு, ஹிட்மேன் 2 பேரும் ஒரு பிளேயராக ஓடிஐ வேர்ல்டு கப் கிஸ் பண்ணிட்டு போகலாமே. அடுத்து டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, இந்த டூர் முடிஞ்ச உடனே வருது. அதில் 2 பேரும் ஆடினா நல்லது. இப்போ இந்தியா டூர் நடந்துச்சுல்ல,
ஆஸ்திரேலியா கூட. அதில் ஆடி இருந்திருக்கலாம், ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் செலக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோச்சிங் டீமேட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஆடாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு டாக் இருந்துச்சு, ஸ்ரேயாஸ் ஐயர் அதுக்கப்புறம் விராட் கோலி ரோஹித்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆடலை. சரி, ஓகே, இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். கேப்டன்சி மாற்றம் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனா மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கில்லுக்கிட்ட கொடுத்தது தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட கொடுத்துருக்கலாமே முன்னாடியில இருந்தே. ஏன்னா ஏஷியா கப்பில் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவர் முழுக்க ஆடின ஒரு இன்னிங்ஸ், நாக் அவுட்ஸில் ஆடின இன்னிங்ஸ், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டொமஸ்டிக்கில் அவர் பண்ணுற சர்வீஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பிசிசிக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்னா சிராஜ் பாருங்கள். சிராஜ் திரும்பவும் ஓடிஐ டீமுக்குள்ளே வந்திருக்கிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் இந்த பழைய பாலில் சரியாக போடலைங்கிற மாதிரி ரோஹித் சொல்லியிருந்தாருல்ல. இப்போ டெஸ்ட்டில் அவன் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் பாஸு, பும்ராவை தாண்டி போட்டுட்ருக்காரு பாஸு, உள்ள வைங்க அப்படின்னு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வச்சு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக மெரிட் மூலமாக இப்போ சிராஜ் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சிராஜுக்கு தான் சல்யூட், பிசிசிஐ தாண்டி. பட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீ நல்லா போடுறேன்னு. ஆனால் அகர்கர் சொல்லியிருந்தார் என்னென்னா, சிராஜ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஓவர்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாரு, ஸோ காயமும் ஆகலாங்கிறத பற்றியும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே வந்திருக்கிறாரு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா கிடையாதுங்கிறதுனால. நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அவர் பின்னாடி நல்லாவும் ஆடவும் செய்வார். ஸோ பார்க்கலாம், அவளோட இருக்க நிதிஷ்குமார் ரெட்டி ஓடிஐ கிரிக்கெட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இந்த ஆஸ்திரேலியாவில் எப்படி ஆட போகிறாருங்கிறத பார்க்குறேன். பட் 3 மேட்ச்லேயும் ஆடுவார், 11th இருப்பார், டவுட்டே கிடையாது. நான் ஹர்திக் பாண்டியா இல்லைங்கிறதுனால வேறு மாற்று ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் இல்லைங்கிறதா ஆடுவார். அப்புறம் ஜடேஜா இல்லை, ஜடேஜா T20 தான் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு, ஓடியில் கிடையாது. ஸோ ஜடேஜா இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. இப்போ ஒன்றும் ஆல்ரெடி அக்சர் பட்டேல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. ஸோ இவர் பண்ணுறதை எனக்கு இவங்க பண்ணிடுறாங்கிற மாதிரி அவர் சொன்னதுனாலையும் தென் இப்போ ஜடேஜா வந்துட்டாருன்னா அக்சர் பட்டேலுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குமாங்கிறது டவுட்டு. ஏன்னா ஆடுறது ஆஸ்திரேலியா ஆட போகிறாங்கிறதுனால. இப்போ வருண் சக்கரவர்த்தியே உள்ள பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. ஸோ அப்போது அக்சர் பட்டேல் தாராளமாக 11th இருப்பார். நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இடம் கிடைக்கும், குல்தீப் யாதவுக்கும் இடம் கிடைக்கும். வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பண்ணுவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் ஷமியே சொல்லுவார், தலைவர் என்னெல்லாம் எடுக்காதீங்க, என்னை எடுத்தீங்கன்னா ஃபேன் சந்தோஷப்படுவாங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க, ஏன்னா நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ஓடவே முடியல, ஸோ என்னை எடுக்காதீங்கன்னு சொல்லும் போது ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்திருக்கிறாங்க. பண்ட்டு தான் இப்போ இருப்பார். பண்ட்டுக்கு பதில் அப்போ துருவ் ஜுரேல் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஐயோ 2 விஷயத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்லிட்டேன். பண்ட்டு தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு பேக்கப்பாக இருந்துகிட்டு இருந்தார். பண்ட்டு இல்லைனா சஞ்சு சாம்சன் வந்துகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக துருவ் ஜுரேலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று ஜித்தேஷ் சர்மாவும் இருக்கார். கேஎல் ராகுல், துருவ் ஜுரேல், ஜித்தேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு 4 விக்கெட் கீப்பர்ஸ் உள்ள எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ 3 போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் 4 எடுத்துருக்காங்க. இதில் சஞ்சு சாம்சனை ஓவர்டேக் பண்ணி துருவ் ஜுரேல் வந்திருக்கிறார். ஏன்னா துருவ் ஜுரேல் இப்போது அகமதாபாத் 100ங்கிறத தாண்டி இந்தியா ஏக்காக ஒரு ஆடும் போதும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஐபிஎல்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ரோலை அவர் நல்லா பண்ணுறாரு. அவர் டெபியூ ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறது, டீமை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரோலை அவர் சரியாக பண்ணுறாரு. இப்போ அந்த பெயிண்ட்டை கொடுத்தா நல்லா பண்ணுவான், இப்போ அவன் டெக்னிக் நல்லா இருக்குது, அகேன்ஸ்ட் ஸ்பின், அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட், ஒரு மாதிரி கம்போஸ்டாக ஆடுறாரு, தன்னை தகவல் வச்சு ஒவ்வொரு பொசிஷனும் நல்லா ஆடுறாரு. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது துருவ் ஜுரேல் உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஓடிஐயில் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருப்பார், வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கேஎல் ராகுல் இருக்குது. அதுக்கப்புறம் ஷமி இல்லை, இப்போ ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணான்னு போகும்போது இல்லை வாச நீங்கள் வேறு யாரை நீங்கள் டொமஸ்டிக்லேருந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஹர்ஷித் ராணா ஓடியில் நல்லா தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினார், நல்லா போகிறாரு, அடி வாங்குறாரு, நல்லா போட்டு ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வேறு ஃபார்முலர் நீங்கள் க்ரூம் பண்ணாதானே. ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங் புரியுது. பட் ஆனால் அவரையும் நீங்கள் எவ்வளோக்கு போட்டு அடித்து வாங்குவீங்கிறதையும் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 5 T20 மேட்சஸ் எப்படி பாருங்கள், 5 T20 மேட்சஸ் வருது. எப்படியும் பாருங்கள் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு 5 T20 மேட்சஸ் வருது. ஸோ இது போக இப்போ ஓடிஐலையும் அவர் ஆடணும்னா கஷ்டம். பும்ரா வந்துட்டாரா டெஃபினட்டாக ஓடிஐயில் ஹர்ஷித் ராணாவோ பிரசித் கிருஷ்ணாவோ வெளில தான் போவாங்க. இப்போ ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும், ஓடிஎஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேணாம். பட் ஆனால் உள்ளே வந்துருக்கிற நிதிஷ்குமார் ரெட்டிக்கோ, முகமது சிராஜுக்கோ, துருவ் ஜுரேலுக்கோ பெரிய சல்யூட். பட் ஆனால் இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, சிராஜ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்ட்ரைட்டாகவே 3 ஓடிஐ மேட்சும் ஆடுவாங்க. அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னொன்று ஜெய்ஸ்வால் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் செலக்டர் அகர்கர் சொன்ன விஷயம் என்னன்னா, ரோஹித் அண்ட் கோலி ரன் அடிக்க அவங்க ஸ்குவாடுக்குள்ளே இருப்பாங்க. பட் இன்கேஸ் ரோஹித் ஒருவேளை ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால்
உள்ளே வருவார். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது கூட இருக்கும். அது மீன் நான் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் சொல்ல இன் ஃபியூச்சர் 2 வருஷம் இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம். பட் ஜெய்ஸ்வால் திரும்ப ஓடிஐ ஸ்குவாடில் வந்ததுலையும் ஸோ நல்ல விஷயம். அதாவது ஜெய்ஸ்வாலை நான் சொன்ன விஷயத்துக்குள்ளே அவர் இல்லைனாலும் பட் டீம் கூட அவர் த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுவார். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, டீம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, டீம் எதை யோசிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கிறதுக்குள்ளேயே அவரை வச்சுருப்பாங்கங்கிறதுனால ஸோ ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வந்துருக்காங்க. இது ஓடிஐ ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் T20 ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஷியா கப் வின் பண்ண மேக்ஸிமம் பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா இல்லை, காயம். நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரும் இதுக்குள்ளே இருக்கார். வாஷிங்டன் சுந்தர் 2 ஸ்குவாட்லையும் இப்போ 11ல் வாய்ப்பு எனக்கு என்னமோ கம்மின்னு எனக்கு தோணுது. பட் நிதிஷ்குமார் ரெட்டி இங்கே T20ஸில் உட்காருவார். சிவம் துபே ஆட வைப்பாங்க. இல்லைனா 3 துபே 2 மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ரேஞ்சில் தான் போவாங்க. இன்னொன்று ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓடிஐயில் பிரேக்கு அண்ட் T20யில் 5 T20 மேட்சஸும் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சீரியஸ் முன்னாடியே வின் பண்ணிட்டோம்னா 1-2 பிரேக் கொடுப்பாங்க. சிவம் துபே ஏஷியா கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் இங்கே ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் தெரிஞ்சிடும். ஏன்னா கையில் நியூ பால் கொடுத்து அங்கே ஏஷியா கப்பில் போட வச்சாங்க. அப்படிங்கும்போது இங்கே டீம் அவரை எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் அவங்க ஓரளவு தெரிஞ்சிச்சு. ஓகே, 2 ஸ்குவாடை பற்றின அனாலிசிஸ் தாண்டி ரோஹித் சர்மா கிட்டேருந்து அதாவது ஒரு பெஸ்ட்டு கேப்டன், பெஸ்ட்டு ஒயிட் பால் கேப்டன் இருந்து அப்படியே இன்னொரு யங்ஸ்டர்கிட்ட அந்த கேப்டன்சி போகிறத பற்றி பேசியிருப்போம். ஏன்னா டிராவிட் கிட்ட இருந்த அதாவது வேர்ல்டு கப் அதாவது T20 வேர்ல்டு கப் வின்னிங் கோச்சுக்கிட்ட இருந்து அப்படியே இன்னொரு கோச்சுக்கிட்ட இது போன மாதிரி தான். என்ன அங்கே கோச் இங்கே கேப்டன்சி அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் யார்கிட்ட இருந்து போகுதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு கில்லு கிட்ட போகுது, பெரிய பொறுப்பு. அதுவும் ஆஸ்திரேலியாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாண்டில் கில்லு சமாளித்த மாதிரி ஆஸ்திரேலியாலேருந்து சமாளிப்பாரா, இப்போது செலக்டர்ஸோட முடிவு அப்படிங்கிறது சரி அப்படின்னு கில் செய்வாரா, அதை தாண்டி ரோஹித் சர்மா இந்த விராட் கோலி இப்போ சீனியர் பிளேயர் தான் ஆகிட்டாங்க. அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறாங்க, அவங்க கிரிக்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லுக்கு அப்புறம் பார்க்கல, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒரு இந்தியன் ஜெர்சி போட்டு பார்த்தோம். ஸோ இவங்கள பார்க்க போகிறோம், ரொம்ப ஈகராக இருக்கேன். அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு யங் டீம் அடுத்து வர T20 வேர்ல்டு கப்புக்கும் அடுத்து வர 2027 வேர்ல்டு கப்புக்கும் மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் சொன்னல அந்த 2029 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 பேரில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் ஒரு 8-9 பேர் கண்டினியூ பண்ணுவாங்க. இவங்க அந்த 2029 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் லெஜெண்டாக இருப்பாங்க, சீனியர் கிரிக்கெட்டர்ஸாக இருப்பாங்க. சரி, ஓகே, டன். நிறைய விஷயம் பேசிட்டோம் ஸ்குவாடை பற்றி. இதில் ஏதாவது உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கீழே வந்து பதிவு பண்ணலாம். இது என்னோடய புரிதல். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ. ஸோ உங்கள் டேட்டாவை கொடுத்து உங்கள் டைமை கொடுத்து முழுசாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன், பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?